கண்டுக்கவே மாட்டேங்கிறாமா. அவகிட்ட என்ன சொல்லி வச்சிருக்காங்கன்னே தெரியல. என்ன சொல்ற நீ? மோனிஷாவுக்கு நீனா ரொம்ப பிரியமாச்சே. இல்லம்மா, அவ முகத்தையே கோவமா வச்சிருந்தா. ஒரு நாளுக்குள்ள அவ என்ன வெறுக்கிற மாதிரி அப்படி என்ன சொன்னாங்கன்னே தெரியல. மோனிஷா உன்னை எப்படிமா வெறுப்பா? ராகினி, அத்தை சொல்ற மாதிரி இந்த வீட்லயே அவளுக்கு உன்னதான் ரொம்ப பிடிக்கும். அப்படி இருக்கும்போது அவ எப்படி உன்னை கண்டுக்காம போவா? நீ சரியா பாத்துருக்க மாட்ட, அத தப்பா இல்ல எடுத்துக்கிட்ட. அண்ணி, நான் பார்த்தேன். மோனிஷா அப்படிலாம் கிடையாது, நீ கவலைப்படாத. அம்மா என்னம்மா அது காஃபில மண்ணெண்ணெய் வாட வருது? தப்பா எடுத்துக்காத பிரகாஷ். நீ வாங்கிட்டு வந்த மண்ணெண்ணெய் ஸ்டவ்ல எப்படி வேலை செய்யறதுன்னே எனக்கு தெரியலப்பா. என்னத்த நீங்க? உங்களுக்கு கஷ்டமா இருந்தா என்கிட்ட சொல்லிருக்கலாமே. ஒண்ணும் இல்லம்மா, சின்ன ஸ்டவ் இல்லையா, அதான் உங்களுக்கு கஷ்டமா இருந்திருக்கு. கொஞ்ச நாள் போனா பழகிடும். மோனி, மோனி, ஏம்மா மூஞ்சி திருப்பிக்கிற? தாத்தா பாட்டி கூப்பிடுறாங்கல்ல, என்னன்னு கேளு. காயத்ரி, குழந்தைய டிஸ்டர்ப் பண்ற. நீ வா மோனி. என்னங்க இது? ஒரு ராத்திரிக்குள்ள இப்படியா? அம்மா, அவ ஏதாவது மூட் அவுட்ல இருப்பாமா, நீங்க இதெல்லாம் போய் பெருசா எடுத்துக்கிட்ட. டேய், அவன் ஏன் பேத்திரா? அவன் ஒரு நாள் இப்படி இருந்ததில்லை. ஏதோ தப்பா இருக்கு. மாமா, அவன் நம்ம மோனிக்குட்டி அப்படிலாம் இருக்க மாட்டா மாமா. இல்ல சத்யா, அவ முகமே மாறி இருக்கு. ராகினி சொன்னப்ப கூட நான் நம்பல. எங்களையும் அவ வெறுத்துட்டா போல இருக்கு. என்னத்த நீங்க பெரிய வார்த்தைலாம் பேசுறீங்க? இந்த மோனி, தோசை சாப்பிடு. ம். மோனி குட்டி, ஏன் இப்படி சொல்ற? சாப்பிடு. சொன்ன சாப்பிடுமா. கேளு. ஆக்காட்டு. மோனி, சாப்பிடுமா ப்ளீஸ். சாப்பிடு. சாப்பிடு மோனி. மோனி என்னம்மா? மோனிஷாக்கு முருகல தோசை சுட்டா பிடிக்காது. கொஞ்சம் தடிமனா நெய் விட்டு சுட்டா சூப்பரா சாப்பிடுவா. இப்போ உங்ககிட்ட கேட்டாங்களா? முந்திரி கொட்டை மாதிரி முந்திட்டு வர. உன் வேலையை பாரு. சாப்பிடுற குழந்தை கெடுத்து விட்டுற போல இருக்கு. டேய், ஏன்டா சிடு சிடுங்கிற? ஏன் பேசக்கூடாதா? அன்னைக்கு ஒரு வார்த்தை சொன்னதுக்கு என்னெல்லாம் டிராமா போட்டீங்க. இன்னைக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து உங்க மகனே பேசுறாரு. உங்க தலையெழுத்தின் இதுதான். அதுக்கு இல்லடா, எப்பவுமே ராகினி தான் குழந்தைக்கு டிஃபன் கொடுப்பா. எப்படி கொடுத்தா அவளுக்கு பிடிக்கும்னு ராகினிக்கு தான் தெரியும். அதனால சொல்றா. இதுக்கு போய் இவ்வளவு கோவப்படுறிய? எங்க குழந்தைக்கு என்ன கொடுக்கணும்னு நாங்க முடிவு பண்ணிக்கிறோம். எல்லாம் அதது போகல விட்டு தான் தப்பா இருக்கு. எங்க குழந்தைகிட்ட பேசுறதுக்கு நாங்க பெர்மிஷன் கேட்க வேண்டியதா இருக்கு. ஏங்க, ஏன் இப்படி கோவமா பேசுறீங்க? மாமா நமக்கு தெரியாத விஷயம் தானே சொல்றாரு. மோனிஷாக்கு நெய் விட்டு தோசை கொடுத்தா பிடிக்கும்னு எனக்கு ராகினி சொல்லி தான் தெரியும். யாரு சொல்லியும் நமக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்ல. தெரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் போதும். என்ன ஜானகி இது? குழந்தை மனசுல இப்படி வெறுப்ப உண்டாக்கிட்டாங்களே. ஆமாங்க, எனக்கும் ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. சாப்பிடுமா. இன்னொரு வாய் சாப்பிடு. ம்? பாருங்களே, அவ மூஞ்ச திருப்பிட்டு சாப்பிடுறத. வா மோனி, நான் வேலையை ஏத்தி விட்டு வந்துடுறேன். காயத்ரி, இல்லங்க, நான் ஏத்தி விடுறேன். சரி ஓகே. வா மோனி. மோனி, தாத்தா பாட்டிக்கு பாய் சொல்லு. சரி வா. அம்மா, மோனிஷா டாடா காமிச்சிட்டாமா. ஃப்ளையிங் கிஸ் கொடுத்துட்டா. போன உயிர் இப்பதாம்மா எனக்கு திரும்பி வந்திருக்கு. சின்ன குழந்தை, அது கூட வெறுத்துருச்சேன்னு நினைச்சேன். மோனிஷா நம்ம செல்லம் ஜானகி. நானும் முதல்ல பயந்தேன். அவ எதுக்கு இப்படி பண்ணான்னு இப்பதான் புரியுது. அண்ணி, நாங்களாம் நம்பிக்கை இல்லாம மோனிஷா மாறிட்டான்னு சொல்லும்போது நீங்களும் அண்ணனும் மட்டும் எப்படி மாறலன்னு நம்பிக்கையா சொன்னீங்க? அது மோனிஷா. சத்யா, ராகினி, இத சொல்லிதான் தெரிஞ்சுக்கணுமா? அவ குழந்தை, அவ எப்படி நம்மள மறப்பா? அதனாலதான் சொன்னேன். சரி வா. ஆமா ஜானகி,
குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. அதுங்க மனசுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதான் செய்யும். நல்ல வேளை கடவுள் இந்த அளவுக்காவது நம்ம பேத்தி விஷயத்துல கருணை காட்டினானே. மோனிஷா நம்மள வெறுக்கல ஜானகி, நம்ம மேல பாசமா தான் இருக்கா. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ சார். எல்லாம் அம்மாவுக்கு சொல்லுங்க. ஓ இருக்கட்டும்பா, ஜாப சரியா பாருங்க, எனக்கு அதான் வேணும். ஷியோர். தேங்க்யூ மேடம். வரேன் சார். ஏன் கார்த்திக் ஒரு மாதிரியா இருக்க? இல்லம்மா, இவரு வேலைக்கு எடுத்தாச்சு. ஆனா சுரேஷ் ஜாயின் பண்ண வருவாரா இல்லையான்னு தெரியலையே. எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு கார்த்திக், நிச்சயம் சுரேஷ் வருவான். அதுக்கு இல்லம்மா, அங்கிளோட பிடிவாதம் வைராக்கியம் எல்லாம் நமக்கு தெரியும். அதை வச்சுதான் நானும் சொல்றேன். நாம நியாயமா நடந்துக்கிட்டோம், அவங்களும் புரிஞ்சுக்கிட்டு வரணும்ல. கண்டிப்பா வருவாங்க, கவலைப்படாத. என்ன சுஜாதா, ஆபீஸ் வரைக்கும் வந்திருக்க? இல்ல அத்தை, வீட்ல இருக்க முடியல. அண்ணன் இன்னைக்கு வேலைக்கு வராரா வரலையானே தெரியல. நானும் காலையில இருந்து அண்ணன் அண்ணி அப்பாக்கு எல்லாருக்கும் ஃபோன் பண்ணிட்டேன், யாருமே ஃபோன் எடுக்கல. அதான் நேர்ல வந்துட்டேன். நம்புவோம் சுஜாதா, சுரேஷ் நிச்சயமா வேலைக்கு வருவான். இல்ல அத்தை, எனக்கு பயமா இருக்கு. அம்மாவை சேர்த்துக்கிட்ட ஒரு காரணத்துக்காக அப்பா எங்க என்ன தண்டிச்சிருவாரோன்னு தோணுது. அண்ணன் வேலைக்கு வரலனா எனக்கு அண்ணன் உறவே இல்லாம போயிடும். ஏற்கனவே தாய் வீடுன்றதே இல்லன்னு ஆயிடுச்சு. நீங்க போய் சொல்லியும் அப்பா கேட்கலையே. என்னம்மா பெரிய பெரிய வார்த்தைலாம் சொல்ற? நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல, எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத, பாப்போம். மேடம், தேவராஜ் சாரும் சுரேஷ் சாரும் கம்பெனிக்கு வந்துட்டாங்களா? வர சொல்லுங்க. டே கார்த்திக், சம்மந்தி சுரேஷ அழைச்சிட்டு வந்திருக்காங்க. அத்தை, நான் தான் சொன்னேன்ல வந்துருவாங்கன்னு. வணக்கம்மா. வணக்கம். வாங்க சம்மந்தி. அப்பா. சுஜாதா. வாங்க சுரேஷ். ஹலோ. அண்ணா. என்ன சுஜாதா, அதான் நான் வந்துட்டேன்ல. இல்லண்ணா, அத்தை சொன்னாங்க நீ வருவேன்னு. ஆனா எனக்கு தான் ரொம்ப டென்ஷனா இருந்துச்சு. சுஜாதா ரொம்ப தவிச்சு போயிட்டா சம்மந்தி. எப்படியோ புரிஞ்சுக்கிட்டு சுரேஷ கூட்டிட்டு வந்துட்டீங்களே. தேங்க்ஸ் சுரேஷ். என்ன சார் நீங்க இதுக்கெல்லாம் போய் தேங்க்ஸ் சொல்லிட்டு? அப்பா தேங்க்ஸ் பா. சம்மந்தி, ஏன் கோபம் அண்ணன் தங்கச்சியை பிரிச்சதா இருக்கக்கூடாது. ஏன்னா என் தங்கச்சியை பிரிஞ்ச வேதனைய நானும் அனுபவிச்சவன் தானே. அதுவும் இல்லாம நீங்க என் வீட்டுக்கு வந்து அவ்வளவு தூரம் எடுத்து சொன்னீங்க. யாரோ செஞ்ச தப்புக்கு இவங்களை தண்டிக்க கூடாது இல்லையா? எல்லாம் என் பொண்டாட்டியால வந்தது. மறுபடியும் அவளால உறவுகளுக்குள்ள சிக்கல். என்ன பண்றது சம்பந்தி? அவ பண்ண ஒண்ணுனே நினைச்சா மனசே ஆற மாட்டேங்குது. பெத்த பொண்ணு, சொந்த நாத்தனார் பொண்ணு. அவ சின்னஞ்சிறுசங்க வாழ்க்கையில விளையாடினா. அதுக்கு மேல பெத்த பொண்ணு கல்யாணத்தை கெடுக்க பார்த்தா. அவளை எப்படி மன்னிக்க முடியும்? ஆனா நீங்க அவளுக்கு அடைக்கலம் கொடுத்தீங்கன்னு தான் எனக்கு கோபம். அவளுக்கு எத்தனை வாய்ப்பு கொடுத்திருப்பேன். அவ கடைசி வரைக்கும் திருந்தவே இல்லையே. அம்மாவா இல்லைனாலும் ஒரு பொண்ணா சுஜாதாவை பார்த்திருக்கணுமே. சரி விடுங்க, அவளை பத்தி பேசினா டைம் தான் வேஸ்ட். நீங்க பேசினதெல்லாம் யோசிச்சு பார்த்தேன். இப்படி ஒரு நல்ல பையனை இழக்க விரும்பலன்னு சொன்னீங்க. சுஜாதாவும் அண்ணன் இங்க வேலை பார்க்கணும்னு நினைக்கிறா. என் மகனுக்கும் இந்த மாதிரி ஒரு நல்ல முதலாளியும் கம்பெனியும் கிடைக்க போறதில்ல. இதுல ஏன் வைராக்கியம், ஏன் எல்லாத்துக்கும் தடையா இருக்கணும் சொல்லுங்க? ஆமா சம்பந்தி, சுரேஷும் எனக்காக பாவம் அவ தங்கச்சி பாசத்தை அடக்கி வச்சிருக்கா. இருக்கட்டும்பா, எனக்கும் புரியுது. யாரையும் பிரிச்சு வச்ச பாவம் எனக்கு வேண்டாம். அம்மாவை சுஜாதா மன்னிக்க தயாரா இருக்கா. நடுவுல நான் யாரு? அதே மாதிரி அண்ணன் தங்கச்சி உரிமையில நான் குறுக்க வரலாமா? அப்பா. என்ன சம்பந்தி நீங்க? உறவுன்னா உரிமையும் இருக்கு, நீங்க பிரிச்சு பாக்குறீங்க. எப்படியோ நான் சொன்னதை சரியா புரிஞ்சுக்கிட்டு சுரேஷை கூட்டிட்டு வந்துட்டீங்க. ரொம்ப தேங்க்ஸ் சம்பந்தி. ஒரு சர்ப்ரைஸா அப்பா கூட்டின்னு வரணும்னு நினைச்சாரு, அதான் போன் எடுக்கல. ஓ, இது வேறயா? அப்ப நான் கிளம்புறேன் சம்பந்தி. இருங்க, காஃபி சாப்பிட்டு போலாம். பரவாயில்ல, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் வரேன். சரி வரேன்ப்பா. வாங்க. வரேம்மா. அண்ணன் கார்த்திக், அண்ணனால அப்பா ஒரு விஷயத்தை புதுசா அப்பாயிண்ட் பண்ண சண்முகத்தை உள்ள வர சொல்லுங்க. அம்மாவோட விஷயத்துலயும் அப்பா மாத்திப்பாரு. சரிங்க சார், நான் ஃபேக்டரிக்கு போறேன். மேடம் போலாம் சுரேஷ், நீ சொன்ன எங்க சொந்தக்கார பையனும் வந்துட்டான். இரு. எக்ஸ்கியூஸ் மீ மேடம். ஹலோ மேடம். ஹலோ. எஸ் சுரேஷ், இவர் சண்முகம், இன்ஜினியர். ஹலோ. சண்முகம், இவர் சுரேஷ், சீஃப் இன்ஜினியர். ஓகே. சுரேஷ், நீங்களே இவரை பத்தி ரொம்ப திறமைசாலி, நல்ல பையன்னு சொல்லுவீங்க. ரெண்டு பேரும் ஒரு பெஸ்ட் டீமா ஒர்க் ஷூர் பண்ணுங்க. மேடம். ஷூர் மேடம். ஓகே. வாங்க. யா.
ரொம்ப தேங்க்ஸ். சுஜாதா சுஜாதா என்னாச்சுமா? என்ன சுஜாதா, என்னாச்சு? தெரியல அத்தை, காலையில இருந்து 2-3 தடவை வாமிட் பண்ணிட்டேன். என்ன சுஜாதா சொல்லவே இல்ல? என்னம்மா என்னாச்சு? சாப்பிட்டது ஏதாவது ஒத்துக்கலையா? தெரியல அத்தை. சரி கார்த்திக், சுஜாதாவை வீட்டுக்கு கூட்டிட்டு போ. சரிம்மா. குட் மார்னிங் வாங்க சார். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். நம்ம பில்டிங்கை காலி பண்ண மாட்டேன்னு தகராறு பண்ண மாதிரி வெளியூர்ல இருந்து வந்துட்டாரா மேடம்? கார்த்திக், நீ சுஜாதாவை வீட்டில் விட்டுட்டு அந்த ஆளை போய் என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு வா. சரிம்மா. கார்த்திக், அந்த ஆள் ஒரு ரவுடி, நீ அளவா பேசிட்டு வா. வா போலாம். வர மேடம். காயத்ரி, நீ ஆபீஸ் போறியா? ஆமாங்க. ஏன்? இல்ல, ஆபீஸ்ல உன் எம்டி கேஸ் விஷயமா ஏதாவது கேட்டாருனா? நிச்சயம் அவருக்கு தெரிஞ்சிருக்கும். கேட்பாரு. கேட்டா எல்லாத்தையும் மறைக்காம சொல்லுவேன். என் பக்கம் தான் எந்த தப்பும் இல்லையே. சரி சொல்லிப்பாரு. அவர் அது ஒத்துக்கலனா வேற இடத்துல உனக்கு ஜாப்க்கு ஏற்பாடு பண்ணலாம். எனக்கும் 2-3 இடம் தெரியும். சரியா? பாத்துக்கலாங்க. நீங்க கிளம்பிட்டீங்களா? கிளம்பணும். டிஃபன் ரெடியா? ரெடி. அத்தை மாமா கூப்பிடுங்க. அப்பா அம்மா வாங்க சாப்பிடலாம். சரிப்பா. கொடு சத்யா. பிரகாஷ், இப்படியே உட்காரலாம்ப்பா. கீழே உட்காந்து சாப்பிட்டா ஆரோக்கியத்துக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. உட்காரு. இருக்கட்டும்டா, எல்லாம் இருக்கிறத வச்சு தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். கவலைப்படாதடா. என்னங்க இது, இப்படி எல்லாம் நடக்கணுமா? அட விடு ஜானகி, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? ஐயோ மாமா, என்ன மாமா இங்கே உட்காந்துட்டீங்க? வாங்க, இருக்கட்டும்மா, dining table பரவாயில்ல. உட்கார்ந்து சாப்பிடலாம். நாங்க எங்கேயும் சாப்பிடுறோமா, பரவாயில்ல. என்ன மாமா, அவர்தான் ஏதோ கோவத்துல பேசுறாருன்னா நீங்களும் பிடிவாதமா இருக்கீங்க. எந்திரிங்க மாமா. காயத்ரி, பாக்குறதுக்கே மனசு கஷ்டமா இருக்கு. விடும்மா. எந்திரிங்க மாமா. இருக்கட்டும், நீயாவது வந்து கேட்டியே. காயத்ரி, இங்க வா. இல்லங்க மாமா. வான்னு சொல்றல. உன் இறக்கத்தை தான் இத்தனை அனுபவிச்ச, அப்படியே நீ திருந்த மாட்டியா? அப்பா சாரிப்பா, இந்த மாசம் சம்பளம் வந்ததும் டைனிங் டேபிள் வாங்கிடலாம். உன் சூழ்நிலை எனக்கு தெரியாதாப்பா. பரவாயில்ல, விடுப்பா, சாப்பிடு. சாப்பிடுறா. சரி காயத்ரி, நான் ஆபீஸ் கிளம்பணும். என்னால சாப்பிடு. பாகம் பிரிச்சு தெரியாம தான் வெளுத்து வாங்கினாங்க. இப்ப நாம யார் பிரிச்ச இடத்துல இருக்கிறோம்? யாரையும் காணோம். இங்க காயத்ரிமா தனியா உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்காங்க. அப்ப இதான் நம்ம இடம். அடி பாவி, வீட்டுக்கு பெரிய மனுஷனை தரையில உட்கார வச்சுட்டு நீ ஒய்யாரமா டேபிள்ல உட்கார்ந்து சாப்பிடுறியா? ஏதாச்சும் கேட்டா திட்டுவாங்க. நமக்கு எதுக்கு அம்பு? காயத்ரிமா, என்ன எவ்வளவு அன்பா கேக்குறாங்க. இல்ல காயத்ரிமா, இந்தியா பாகிஸ்தான் மாதிரி வீட்டை பிரிச்சு வச்சிருக்கீங்க. எல்லா கோடும் போடல. ஆமா, நான் இப்ப எங்க இருக்கிறேன்? இந்தியாவிலயா பாகிஸ்தான்லயா?
ரூட்டை மாத்துவா. காயத்ரிமா ஒரு 500 ரூபாய் பணம் கொடுக்கல. ஏன் ஒரு 500 4-5 500 வாங்கிக்கோங்களேன். நிஜமாவா சொல்றீங்க? காயத்ரிமா நீங்க வெளியே வரணும், ரிலீஸ் ஆகணும்னு முச்சத்தி பிள்ளையாருக்கு தேங்காய் உடைக்கிறேன்னு வேட்டிட்டு இருக்கேன். அதே மாதிரி அம்மன் கோயில்ல 5-6 பேருக்கு அன்னதானம் பண்றதாவும் வேட்டிட்டு இருக்கிறேன். இதெல்லாம் செய்ய வேண்டாமா? யாரு நீயா? சகல 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 வாங்க வாங்க, கிளம்பிட்டீங்களா? காயத்ரி 5 பைசா கொடுக்காத. வரேன். போறவா அப்படியே போக வேண்டியதானே, கொடுக்காதீங்கன்னு வேற சொல்லிட்டு போறான் படுவாவி பையன். காயத்ரிமா பணம் கொடுக்க. காயத்ரிமா என்ன நக்கலா? என்ன காயத்ரிமா உங்களுக்காக வேண்டிக்கிட்டது நக்கலா? பேசாம போயிடுங்க. ஜெயில இருந்து வந்தனோ இல்லையோன்னு தெரியாம அவ்வளவு குடிச்சிட்டு வந்துட்டு இப்ப எனக்காக நேத்தி கடனா? நேத்து என்ன கேட்டீங்க? எத்தனை வருஷம் தானே? காயத்ரிமா அப்ப பேசுறது சரக்கு, இப்ப பேசுறது இந்த மூர்த்தி. சரக்கு பேச்ச நம்பி இந்த மூர்த்தி பேச்ச நம்பாம இருக்கலாமா? இப்படியே பேசுனீங்க டிஃபன் கூட கிடையாது. என்ன காயத்ரிமா நீங்க இப்படி சொல்லிட்டீங்க? நாம பேசிட்டே சாப்பிடுவோம். உங்களுக்கு ரோஷமே கிடையாதா? என்னது ரசமும் சோறா? காலையில எதுக்கு சோறு? டயட்டு அதான் இப்படி கம்மியா. கூப்பிட்டதுக்கு வரவே மாட்டேன்னு சொன்ன. அதான் வந்துட்டு இல்லம்மா. எப்படியோ புரிஞ்சுக்கிட்டா சந்தோஷம். நீ வரேன்னு தெரிஞ்சா எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. வா. காயத்ரிப்பா சம்மதிமா? பேசாம சாப்பிடுங்க, இல்ல தண்ணியை ஊத்திடுவேன். சாப்பிடுறேன். சம்மதிமா? வாங்க மேடம். வாங்க சாப்பிடுங்க. உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. சாப்பிடுங்க வாங்க, சாப்பிடுங்க. நீங்களும் சாப்பிடலாம் வாங்க. இல்ல இருக்கட்டும் பரவாயில்ல, நீங்க சாப்பிடுங்க. அது ஒண்ணும் இல்ல சம்பந்தி. மேடம் சும்மா இங்கேயே சாப்பிடலான்னு மாமா சொன்னாரு. என்ன சத்யா, பாகப்பிரிவினை நடந்துருச்சா? மேடம் கோர்ட்ல சொன்ன தீர்ப்பு இங்க இப்படி ரியாக்ட் ஆயிருக்கு. நானும் மனுஷி தான் சத்யா, பார்த்தாலே தெரியுது. மேடம் நீ இதுக்கெல்லாம் சோந்தராத பிரகாஷ். இப்ப என்ன, இவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னு இத்தனையும் பண்றாங்க. நீ தான் அப்பீல் பண்ண போறேன்னு சொல்றல்ல, அப்புறம் என்ன? நீ தான் ஜெயிக்கவும் செய்வ. உங்ககிட்ட தான் ஆதாரம் இருக்கே. கவலைப்படாதீங்க சம்பந்தி, பிரகாஷ் கண்டிப்பா ஜெயிப்பாரு. நீங்க சாப்பிட்டு வாங்க, நான் ஹால்ல வெயிட் பண்றேன். அப்பா மறுபடியும் எங்க காயத்ரிமா உள்ள போணுமா? ஒரு 500 ரூபாய்க்காக நம்ம உயிரை விட்டுருவோம் போல இருக்குதே. காட்டாமிருகம் பாக்குற மாதிரியே பாக்குறாங்களே. இல்ல காயத்ரிமா, பிரகாஷ் ஜெயிக்கணும்னா நீங்க உள்ள போகணும்னு அவங்க ஆசைப்படுறாங்களா? அதான் கோர்ட்டே உங்களை நிரபராதின்னு சொல்லிடுச்சே. அப்புறம் எதுக்கு அவங்க குட்டையை குழப்புறாங்க? நீங்க வாயை மூடுங்க. என்ன நீங்க பெரியவங்க சின்னவங்கன்னு தெரியாம உங்க இஷ்டத்துக்கு பேசுறீங்க? அவங்கள யாரு நினைச்சீங்க? அவங்க இந்த வீட்டுக்கு சம்பந்தியாக போறவங்க, பெரிய அதிகாரி. அவங்களுக்கு தெரியாதா? காயத்ரிமா உங்களை போய் சொல்லட்டுமே, சொல்லிட்டு போட்டோம். அதனால என்ன இருக்கு? அப்பீல் பண்ணி அதுலயும் நான் நிரபராதின்னு வந்தா அவங்க என்ன ஏத்துக்க போறாங்க? அதுல என்ன இருக்கு? சாரி மேடம், இவருக்கு பதிலா நான் சாரி கேட்டுக்கிறேன். என்ன நடிப்பு நடிக்கிறா? என்னங்க உட்காருங்கம்மா. இந்தாங்கப்பா. பத்திரிக்கை பாருங்க. அக்கா இந்தாங்க பத்திரிக்கை. நீங்க உங்க குடும்பத்தோட என் கல்யாணத்துக்கு வரணும்.